என்னடா எங்களெல்லாம் பார்த்தா புதுசா இருக்கா? என்ன அப்படி பாக்குற? உங்க வீடு அளவுக்கு இது பெரிய வீடா இல்லையா? யார தேடுறீங்க? அம்மாவையும் அப்பாவையும்? எப்ப பார்த்தாலும் நீ பெத்த குழந்தை மாதிரியே கொஞ்சிட்டு இருக்க. கொண்டு போய் பெத்தோல்ட்ட கொடுங்க. சும்மா எல்லாரும் இதையே வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. இரு. என்ன மாமா உங்களுக்கு என்ன வந்தது? வீடே சோகமா இருந்தது. இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் கலகலன்னு ஆச்சு. இது பாரு, இது நம்ம வீட்டு குழந்தையா இருந்தா நீ சொல்றது நியாயம் வேணி. யாருக்கோ பிறந்த குழந்தையால நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? இதோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. இந்த குழந்தைய பார்க்க அவங்க அப்பன் கூட கிடையாது. உங்க அண்ணன் தலையில கட்டி அனுப்பிட்டாங்க. இந்த குழந்தையோட அம்மா பெரிய திமிர் பிடிச்சவளா இருப்பா போல. அதான் அவளை விட்டுட்டு அவ புருஷன் கம்பி நடிட்டான். இல்ல அப்பன் பேர் தெரியாத குழந்தையா கூட இருக்கலாம். இந்த குழந்தை பத்தவளுக்கு ஆபீஸ்ல உங்க அண்ணன் எடுபடி வேலை தானே செய்யறான். அதான் குழந்தைய உங்க அண்ணன் தலையில கட்டி அனுப்பிட்டா. இங்க பாருங்க மாமா, எதையுமே தெரிஞ்சுக்காம இந்த குழந்தைய பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன தெரியணும்? இவ்வளவு சின்ன குழந்தைய அதோட அப்பா இருந்திருந்தா உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பாங்களா? மாமா, அந்த அம்மாவே அந்த டிவி சேனல்ல அம்புட்டு பெரிய ஆபீசரா இருக்கும்போது அந்த அம்மாவோட புருஷன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க. ஒருவேளை வெளியூர்ல ஏதாவது வர முடியாத காரணமா இருக்கும். இந்தா எங்க அண்ணன் உங்களை மாதிரி உதவாக்கரையா இருந்திருந்தா குழந்தைய கொடுத்திருக்க மாட்டாங்க. எதையும் பொறுப்பா செய்யறதுனாலதான் இந்த குழந்தைய என் அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அம்புட்டிய இந்த வீட்ல உங்க அம்மா அப்பா உங்களை மதிக்கிறாங்களா? என் அண்ணனை தானே மதிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை அம்புட்டியும் என் அண்ணன் தானே செய்யுது. எதையுமே உங்க அண்ணன் கணக்கு போட்டுதான் செய்வான். அது மாதிரிதான் இந்த அப்பன் பேர் தெரியாத குழந்தையையும் அவன் கணக்கு போட்டுதான் தூக்கிட்டு வந்திருப்பான். அதனாலதான் இந்த குழந்தைய பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன மாமா, உங்களுக்கு இந்த குழந்தைய பார்த்துதான் ரசிக்க தெரியலனா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனுஷ தன்மையும் இல்ல மாமா. நமக்கு தான் குழந்தை பொறுக்கல, அடுத்தவங்க குழந்தைய கொஞ்ச நாளாவது கடவுள் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க நீ இவ்வளவு பேச்சு பேசுறியே. என் தங்கச்சி காவியாவை உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். உங்க அண்ணன் மட்டும் ஒழுங்கா குடும்பம் நடத்திருந்தானா இந்நேரம் என் தங்கச்சி காவியாவுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். நானும் நீ கொஞ்சற மாதிரியே அந்த குழந்தைய கொஞ்சிருப்பேன். உங்க அண்ணன் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். அதனாலதான் காவியா அவன் முகத்திலேயே முழிக்கூடாதுன்னு கண்காணாம போயிட்டா எங்கேயோ. இப்போ அடுத்த தங்கச்சியோட வாழ்க்கையை சீரழிக்க எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஏமாத்தி நடிச்சிட்டு இருக்கான். என்ன மாமா, ஏன் எப்பவுமே அண்ணனை புரிஞ்சுக்காம தப்பாவே பேசிட்டு இருக்கிய? இல்ல வேணி, என் தங்கச்சி காவியா என் மேல எவ்வளவு பாசமா இருந்தா தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. வயசு என்னவோ என்னை விட 2 வயசு சின்னவதான். ஆனா 20 வயசு என்னை விட மூத்தவ மாதிரி எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவா தெரியுமா? இன்னைக்கு நான் என் தங்கச்சி மிஸ் பண்ணிட்டு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அண்ணன் தான். என் தங்கச்சி காணாம போனது நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன் தெரியுமா? இதே என் தங்கச்சி குழந்தையா இருந்தா நான் எவ்வளவு ஆசையா தூக்கி கொஞ்சம் தெரியுமா? அது நடக்காம போயிடுச்சு. இதெல்லாம் நடக்கலையே என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? என் தங்கச்சி காவியாவோட நான் இருந்தனால நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல அவ காணாம போனதை நினைச்சு நான் துக்கப்படுறதா? சொல்லுவேனே, ஒரு அண்ணனா நான் இப்படி பேசுறது தப்பா? மாமா, உங்க வேதனை எனக்கு புரியுது மாமா. நீங்க உங்க தங்கச்சி மேல இவ்ளோ பாசம் வச்சிருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல. கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பா காவியா வந்துருவா. நம்ம எல்லாரும் அவளோட சேர்ந்து ஒண்ணா இருப்போம். கவலைப்படாதீங்க. சிவா, மீராவ பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட விட்டுட்டு வந்திருக்கிறதா சொன்னல, நம்ம வரத சொல்லலையா? சரி, நான் போய் மீராவை தூக்கிட்டு வந்துடுறேன். என் கண்ணுக்குள்ளே நிக்கிறா. காவ்யா. என்ன சிவா? மீரா இப்போ இங்க இல்ல. இங்க இல்லைன்னா அப்போ எங்க? காவ்யா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உன்னையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும். டாக்டர் உன் பக்கத்தில் குழந்தைய வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. உனக்கே தெரியும், எனக்கும் ஒரு கடமை இருக்கு. அதனால குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும்னு. அதுக்கு குழந்தை தனுஷ் வீட்டில் இருந்தால் தான் முழு பாதுகாப்பாகவும் இருக்கும், கவனிப்பும் இருக்கும். சிவா, என்ன காரியம் பண்ணிருக்கே நீ? உன்னை யார் குழந்தை கொண்டு அங்க விட சொன்னது? எங்க போக கூடாதுன்னு நினைச்சனும் அங்கேயே குழந்தை கொண்டு விட்டு வந்திருக்க. நீயே யோசிச்சு பாரு, என்னால் என்ன செஞ்சிருக்க முடியும்? தனுஷும் பிடிவாதமா குழந்தைய கேட்கிறாரு, அதனால தான் கொடுத்து அனுப்பினேன். அதான் குழந்தை அவங்க வீட்டில் பாதுகாப்பாகவும் பத்திரமாவும் இருக்குல்ல. தப்பு பண்ணிட்டே சிவா. நீ முதல்ல குழந்தை கொண்டு வர சொல்லு. அங்க ஒரு நிமிஷம் கூட குழந்தை இருக்க கூடாது. உடனே தனுஷ்க்கு கால் பண்ணி கொண்டு வர சொல்லு.